இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க சொல்ற பேச்சல் தான் நான் படிச்சேன். ஆனா நீங்க தேடி வந்த சங்கர் நான் இல்ல. சரி ஓகேடா, ரொம்ப நன்றி. வாங்க. நண்பா, என் பேட்ச்ல படிச்ச எல்லா சங்கரையும் உனக்கு காமிச்சாச்சு. ஆனா எந்த சங்கருமே அது நான் இல்லைன்னு சொல்றாங்களே. அப்போ எப்படி நண்பா அவனை கண்டுபிடிக்கிறது? நண்பா கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல, எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, எதுக்கு அவரை தேடுறீங்க? அது சொல்லக்கூடாத விஷயம் போல இருக்கு. அதான் சைலண்டா இருக்கீங்க. ஆமா, அந்த பையனோட பேர் எப்படி தெரியும் நண்பா? அது அந்த பையன் கூட படிச்ச பொண்ணு சொல்லுச்சு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி அவங்க சொன்ன பேரு சரிதானான்னு கேளுங்க. ஏன் சொல்றேன்னா, படிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல, அப்புறம் மறந்து கூட மாத்தி சொல்லியிருந்திருக்கலாம். ஆமா, இப்ப என்ன பண்ண போறீங்க சஞ்சீவ்? கோயம்புத்தூர்ல சங்கரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சதீஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்றாரு. அவர் சொல்றாரு, ரொம்ப வருஷம் ஆனதுனால நீ பேரை கூட மறந்து மாத்தி சொல்லியிருக்கலான்னு. அதான் சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு உனக்கு ஃபோன் பண்ணேன். அவன் பேரு சங்கர் தானே? சாரி சஞ்சீவ், உங்க ஃப்ரெண்டு சொல்றது சரிதான். நான் அவன் பேரை தப்பா சொல்றது கூட சான்சஸ் இருக்கு. எனக்கு அவன் பேரு சரியா ஞாபகம் இல்லை சஞ்சீவ். சரி பானு, நான் ஃபோன் வைக்கிறேன். சாரி சஞ்சீவ். இட்ஸ் ஓகே பானு, நீ உன்னால முடிச்ச ஹெல்ப்பாக பண்ற. உனக்கு ஞாபகம் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? நீ எதுக்கும் வரி பண்ணாது, வேற எதனா வழி கிடைக்கும், நான் ட்ரை பண்றேன். சரி சஞ்சீவ். பானு என்ன மாப்பிள்ள சொல்லுச்சு? அந்த பொண்ணுக்கு பேரு சரியா ஞாபகம் இல்லையா, மாத்தி கூட சொல்லிருக்கலாம்னு சொல்றா. இப்ப என்ன மாப்பிள்ள பண்றது? நண்பா, நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? நம்ம கூட படிச்சவங்களோட பேர் வேணா மறந்து போயிருக்கலாம், ஆனா முகம் அவ்வளவு சீக்கிரம் மறக்காதுல்ல. எங்க காலேஜ் போயிட்டு எங்க கூட படிச்ச அந்த குரூப் பேட்ச் போட்டோ வாங்கி தரேன். அத பார்த்து அந்த பொண்ணு அடையாளம் கட்ட சொல்லுங்க. மாப்பிள்ள நல்ல ஐடியாவா இருக்கு, அதே பண்ணிடலாம். அப்ப வாங்க போவோம். சொல்லு சஞ்சீவ், என்ன ஆச்சு? அந்த பையன் பேர் தெரிஞ்சிடுச்சா? பேரு தெரியல, ஆனா உங்க பேட்ச்ல நீங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிட்ட குரூப் போட்டோ மட்டும்தான் உங்க காலேஜ்ல கேட்டு வாங்கியிருக்கோம். நீ அவனை பார்த்துருக்கல, உன்னால அந்த குரூப் போட்டோ பார்த்து அந்த பையன் யாருன்னு உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? சாரி சஞ்சீவ், நான் அவனை காலேஜ்ல ஓவராலாவே ஒரு 4-5 டைம்ஸ் தான் அவனை நான் பார்த்துருப்பேன். ஸோ எனக்கு அவன் ஃபேஸ் சுத்தமாவே ஞாபகம் இல்லை. அப்படியா? சரி. என்னாச்சு சஞ்சீவ், அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க? அந்த பையனோட முகம் அவளுக்கு ஞாபகம் இல்லையா? பானுக்கு முகம் கூட ஞாபகத்துல இல்லையா? என்ன மாப்பிள்ள சொல்ற? இருந்த ஒரு வாய்ப்பும் போச்சா? இப்ப என்ன மாப்பிள்ள பண்றது? சஞ்சீவ், எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். வாங்க. அந்த பையன் பேரு சங்கர் இல்லையா? ஆமா. ஐயோ, அந்த பையனை பத்தி நமக்கு தெரிஞ்சது அவன் பேரு மட்டும்தான். அதுவும் தெரியாம எப்படி சஞ்சீவ் அவனை கண்டுபிடிக்கிறது? அவனோட குரூப் போட்டோ மட்டும் ஸ்ரீஜா படிச்ச காலேஜ்ல இருந்து கிடைச்சிருக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சு பானுக்கு கால் பண்ணி முகம் தெரியுமா பாத்திருக்கீங்களான்னு கேட்டேன். அவளும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம். சரி, அந்த போட்டோவை எனக்கு அனுப்பு. அந்த பையன் யாருன்னு உனக்கு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஓகே டெய்லர், நான் அனுப்புறேன். என்ன மேடம்? சஞ்சீவ் சார். இந்த வீடு தான். அவர் பேருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, அவர்கிட்ட கொடுக்கணும். இருக்காருங்களா? சஞ்சீவ் பேருக்கு கொரியரா? மேடம் என்ன யோசிக்கிறீங்க? சார் கொஞ்சம் வர சொல்லுங்க. இல்ல, வெளியூர் போயிருக்காரு, நீங்க என்கிட்ட கொடுங்க. அப்படியா? சரி, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் மேடம். என்ன இது, ஃப்ரம் அட்ரஸே இல்லாம வந்திருக்கு. உள்ள வேற என்ன இருக்குன்னு தெரியல. யார் அனுப்பியிருப்பாங்க? ஃப்ரம் அட்ரஸ் போட்டு தானே அனுப்புவாங்க. இதுல எதுவுமே இல்லையே. என்ன இருக்குன்னு பிரிச்சு பாத்துருவோம்.
அனு, நான் உங்களை உடனே பார்க்கணும். என்ன சொல்ற? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும். வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல, நீ அங்க வந்துரு, மீட் பண்ணலாம். சரி. ச்சே. அம்மா, என் போன் எங்க பாத்தியா? ஐயோ, அக்கா வரா. ஹே, என் போனை பாத்தியா? ஆமாக்கா, உன் போன்ல சார்ஜ் கம்மியா இருந்ததா, அதான் சார்ஜ் போட எடுத்துட்டு வந்தேன். ஒரு பையனை நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஏமாத்திட்டேன்னு சொன்னியே, அவன் இந்த போட்டோல இருக்கானா? ஆ, இருக்கான். அவன் யாருன்னு கொஞ்சம் காட்டுறியா? ஏன் கேக்குறேன்னா, சஞ்சீவ் அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை கண்டுபிடிச்சு ஆள் வச்சு தூக்கிடலாம். அதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி சஞ்சீவுக்கு அந்த பையனை கண்டுபிடிக்க யாராவது ஹெல்ப் பண்ணா கூட சஞ்சீவால அவனை மேரேஜ்க்குள்ள கண்டுபிடிக்க முடியாது. சோ நம்ம ப்ராப்ளம் சால்வ். இதோ இங்க இருக்கானே, இவன் தான். ஹே அனு, ஹே ஸ்ரீஜா, என்ன இந்த பக்கம்? இந்த பக்கமா? சரி சரி, நீங்க வந்ததும் நல்லதா போச்சு. என் பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் அர்ஜென்ட்டா கோர்ட்டுக்கு போகணும். கொஞ்சம் டிராப் பண்றியா? அனு, நீ எங்க இருந்து வர இப்போ? வீட்ல இருந்து. வீட்ல இருந்தா? அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் நீயும் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தோமே. என்ன சொல்ற? நான் உன்னை எப்ப பார்த்தேன்? நான் இப்பதான் உன்னை பாக்குறேன். அவ சதீஷ் போட்டோவ சஞ்சீவுக்கு அனுப்ப போறா. சஞ்சீவும் சதீஷை கண்டுபிடிச்சு மேரேஜுக்குள்ள அத்தை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ட போறான். போச்சு, நம்ம 2 பேரோட மேரேஜும் நிக்க போகுது. அபி சஞ்சீவ் மேரேஜ் தான் நடக்க போகுது. ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. ச்சே, நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால தான் நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு. ஸ்ரீஜா, டென்ஷன் ஆகாத. நீ சொன்னதெல்லாம் நடக்க கூடாதுன்னா அந்த அபி சஞ்சீவுக்கு சதீஷ் போட்டோவை அனுப்புறதுக்கு முன்னாடி அதை நாம தடுத்து அந்த போட்டோவை அவகிட்ட இருந்து புடுங்கிட்டா நம்ம சேஃப் தானே? இப்போ அபி எங்க இருப்பான்னு உனக்கு தெரியுமா? தெரியும். சரி வா, 2 பேரும் முதல்ல அங்க போலாம். வா. சரி, ஓகே, வா போலாம்.